சுழலும் தண்ணீர் பரவளைய வடிவத்தை உருவாக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். முதல்ல ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்து 3 சம அளவு உள்ள துளையை போட்டுக்கோங்க. அந்த 3 துளைகளிலும் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூலை முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா படத்துல காமிச்சிருக்க போலவே 3 முடிச்சுலையும் இணைச்சு ஒரு மணியை கட்டிக்கிட்டு மேல் முனையை கையால பிடிச்சி கீழே கப்பை சுழற்றி விடுங்க. நம்ம சுழற்றுறதுனால நூலில் முறுக்குகள் ஏற்படுறத பார்க்கலாம். அப்புறமா ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த கப்பில் பாதி அளவு நிரப்பிக்கோங்க. அப்புறமா கீழே இருக்க கப்பில் கையை எடுத்து விட்டிங்கன்னா முறுக்குகள் விரிவடைகிறதுனால கப்பானது சுழல்றதை பார்க்கலாம். கப்பு சுழல்றதுனால தண்ணீரும் சேர்ந்து சுழல்றது. சுழற்சியோட வேகம் அதிகரிக்க தண்ணீரோட பரப்பு ஒரு மையத்தை நோக்கி போறதுனால பரவளைய வடிவத்தை உருவாக்குது. பாருங்க, பரவளைய வடிவம் எவ்வளோ தெளிவாக தெரியுது. சுழற்சியின் வேகம் குறைய குறைய தண்ணீரானது பழைய நிலைக்கே வரதை பார்க்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு ரசித்து பாருங்கள்.